வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹம்பாந்தோட்டை ஒப்பந்தம் இன்று காலை கைச்சாத்து. வடமாகாண மக்களின் உற்பத்திகள் வெளிநாட்டில் சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஜெர்மனிய தூதுவர் ஜான் ஃப்ராக்டி. பாகிஸ்தானின் அடுத்த பிரதமராக ஹவாஜா ஆசிப். தேசிய கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்றுக் குழுவில் 3 தமிழர்கள் தெரிவு. இனி விரிவான செய்திகள். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்கும் ஒப்பந்தம் இன்று காலை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்கும் ஒப்பந்தம் இன்றைய தினம் கைச்சாத்திடப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்திருந்தார். மேலும் நீண்ட நாள் இழுபறி மற்றும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் காணப்பட்ட ஹம்பாந்தோட்டை அனைத்துலக துறைமுக திட்டத்தின் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண மக்களின் உற்பத்திகள் வெளிநாட்டில் சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜெர்மனிய தூதுவர் ஜான் ஃப்ராக்டி வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனிடம் வலியுறுத்தியுள்ளார். வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் ஜெர்மனிய நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் ஜான் ஃப்ராக்டி மற்றும் அவரது குழுவினருக்கும் இடையே நேற்று இரவு சந்திப்பு இடம்பெற்றது. முதலமைச்சரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஜெர்மனிய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் தொழிற்பயிற்சிகள் மிக திறமையான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். வடமாகாணத்தில் தனியார் துறை முதலீடுகளுக்கு போதிய அளவு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் துறையில் முதலீடுகள் தொடர்பில் ஆராய்ச்சி அறிக்கைகளை தர முடியும் என நான் தெரிவித்ததற்கு வடமாகாண மக்களின் உற்பத்திகளை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சரியான முறையில் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் வடமாகாண மக்களின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்துடன் பேசி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்து சென்றுள்ளார் என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். Director General Andreas Gies from the Federal Ministry of Cooperation, Arze from the KfW, the German Development Bank. பொருளாதார ரீதியாக இங்கு நடைபெறுவதை அறிந்து கொள்வதற்காக கைஸ் என்ற ஒருவரும் இன்னும் 2 பேரும் வந்திருந்தார்கள். அவர்கள் பொருளாதார ரீதியாக தாங்கள் இங்கு செய்து கொண்டிருப்பதை குறிப்பிட்டார். முக்கியமாக கிளிநொச்சியிலே அவர்கள் வொகேஷனல் ட்ரைனிங், அதாவது தொழில்சார் பயிற்சிகள் தந்து கொண்டிருப்பதாகவும் அது தற்போது மிக நல்ல முறையிலே நடந்து கொண்டிருப்பதாகவும் அவற்றை பற்றி குறிப்பிட்டார். வேறு இடங்களிலும் அவற்றை தொடக்குவதற்கு தாங்கள் முனைவதாகவும் கூறி என்ன விதத்திலே என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக பலதையும் விசாரித்து அறிந்து கொண்டார்கள். முக்கியமாக தனியார் துறை முதலீட்டுக்கு நாங்கள் போதிய அளவு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அப்பொழுது நான் கூறினேன், இது போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம், பலவித உள்கட்டுமானங்களும் இல்லாத காரணத்தினால் நாங்கள் என்னென்ன தனியார் துறை முதலீடுகளை ஏற்றுக்கொள்ளலாம், எவ்வாறு செய்யலாம் என்று தனியார் துறை முதலீடு சம்பந்தமாக ஒரு ஆராய்ச்சி அறிக்கை ஒன்று அவர்கள் எங்களுக்கு செய்து தந்தால் நன்மை பயக்கும் என்பதை குறிப்பிட்டிருந்தேன். அதை பற்றி தாங்கள் யோசித்து ஒரு தீர்மானம் எடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார். எங்களுடைய வருமானங்கள் வெளிநாடுகளுக்கு எங்களுடைய உற்பத்திகள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அதுக்கு நான் கூறினேன், எங்களுடைய விமான தளங்களையும் கடல்துறை இந்த துறைமுகங்களையும் நாங்கள் முன்னேற்றவும் அதிலே அந்த முதலீடு செய்வதற்கும் நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்று. ஆகவே முக்கியமாக என்ன விதத்திலே ஜெர்மனிய நாட்டுக்கும் எங்களுக்கும் இடையில் பொருளாதார ரீதியாக
ஒரு ஒத்துழைப்பையும் நன்மைகளையும் பெறலாம் என்பது சம்பந்தமாகத்தான் பேசினோம். இது சம்பந்தமாக அரசாங்கத்தோடும் அவர்கள் பேசி எங்களுக்கு எந்த விதத்திலே நன்மைகளை பெற்றுக் கொடுக்கலாம் என்பது சம்பந்தமாகவும் அறிந்து கொள்வதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். பனாமா ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் இடைக்கால பிரதமராக தற்போதைய ராணுவ அமைச்சர் ஹவாஜ் ஆசிப் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சி இதுகுறித்து இதுவரை எவ்வித தகவல்களையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பின் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சி குழு ஆதரவும் அவருக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. பனாமா ஹேட் ஊழல் விவகாரத்தில் நவாஸ் ஷெரீப் ஆதாயம் பெற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் பதவியிலிருந்து அவரை தகுதி நீக்கம் செய்வதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேற்று தீர்ப்பளித்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்றுக் குழுவில் 3 தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை தேசிய கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்றுக் குழு தெரிவுகள் அண்மையில் கொழும்பில் நடைபெற்றிருந்தன. அதில் வடமராட்சி உதைப்பந்தாட்ட சங்க தலைவர் எஸ் வேதாபரணம் இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினராகவும் புட்சால் மற்றும் பீச் உதைப்பந்தாட்ட குழுமத்தின் உபதலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் வடமாகாண சபை உறுப்பினரும் யாழ் உதைப்பந்தாட்ட சங்க தலைவருமான ஆனோட் இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் வடமாகாண உதைப்பந்தாட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வவுனியா மாவட்ட உதைப்பந்தாட்ட சங்கத்தின் செயலாளர் ஆ நாகராஜன் இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் ஊடக குழுமத்தின் உபதலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடிடிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.